அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை திமுகவுக்கு முன்பே முடித்துவிட்டது. திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகளின் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது அதிமுக. இதில் பாஜகவுக்கு ஒதுக்கிய 27 தொகுதிகளில் அமைச்சர் ஏவா வேலுவின் திருவண்ணாமலை, அமைச்சர் பெரிய கருப்பனின் திருப்பத்தூர், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் திருச்செந்தூர், அமைச்சர் நாசரின் ஆவடி தொகுதி, அமைச்சர் மனோ தங்கராஜின் பத்மநாபபுரம், அமைச்சர் மதிவேந்தனின் ராசிபுரம் தொகுதி, சபாநாயகர் அப்பாவுவின் ராதாபுரம் தொகுதி உள்ளிட்ட தொகுதிகள் உள்ளன. அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் சைதாப்பேட்டை, அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மன்னார்குடி தொகுதி, அமைச்சர் கே.என். நேருவின் திருச்சி மேற்கு உள்ளிட்ட தொகுதிகள் இருக்கின்றன. இதேபோல தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அமைச்சர் முத்துசாமியின் ஈரோடு கிழக்கு தொகுதியும், அமைச்சர் ஆர். காந்தியின் ராணிப்பேட்டை தொகுதியும், அமைச்சர் சக்கரபாணியின் ஒட்டன்சத்திரம் தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. ஐஜேகேவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அமைச்சர் சிவசங்கரின் குன்னம் தொகுதியும் உள்ளது. இப்படி 14 தொகுதிகளில் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தாமல் அந்த தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கியுள்ளது அதிமுக. இதேபோல பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் விஜய் போட்டியிட இருக்கும் பெரம்பூர், அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் போட்டியிட இருக்கும் போலூர் உள்ளிட்ட தொகுதிகள் அடங்கியுள்ளன. முக்கிய அமைச்சர்களை நேரடியாக எதிர்க்காமல் அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி அமைத்துள்ளதாக பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் இது முழுமையாக அரசியல் ராஜதந்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. அதிகாரம் வாய்ந்த திமுக தலைவர்களை நேரடியாக எதிர்த்து வெல்வது கடினம் என்பதால் அந்த சவாலான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தாங்கள் வெற்றி பெறக்கூடிய பகுதிகளில் கவனம் செலுத்துவது என்ற அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமியின் ராஜதந்திரமாக கருதப்படுகிறது.